பார்த்தீங்கன்னா மணி வந்து கரெக்டாக பத்தாதுங்க. தலைவர் வந்து அண்டா பிரியாணி, சிக்கன் பிரியாணி விற்கிறாங்க. காலையில் யார் பிரியாணி செய்வா நீங்களே சொல்லுங்கள். அது நம்ம நம்புற மாதிரி இருக்குது. ரயில்வேல வந்து பேண்ட்ரிக்கு வந்து காலையில் பிரியாணி செஞ்சு கொடுக்க போகிறாங்க. அதுவும் இந்த ட்ரெயினில் இவங்க கொடுப்பாயின்னு சொன்னால் நான் நம்பவே மாட்டேன். நேற்று வந்து மிச்சம், அதான் ஓப்பனாக சொல்லணும்னா நேற்று நைட்டு செஞ்சது மிச்சம் நிறையா வந்திருக்கும். அதை செல் பண்ணுறதுக்காண்டி வந்து விற்கிறாங்க. அதுவும் ஸ்டோர் பண்ணி ஹீட் பண்ணி. எனக்கு புரியலை இங்கே என்ன தான் நடக்குதுன்ட்டு. ஒர்ஸ்ட் ஆஃப் தி ஒர்ஸ்ட் கண்டிஷன் தான் அதை சொல்லுவேன். எனக்கு வந்து இவ்வளோ பேட் ரிவ்யூ நான் எதுக்குமே நான் கொடுத்ததில்லை. ஏன்னா சாப்பாடு மட்டும் கரெக்டான டைமுக்கும் கொடுக்குற காசுக்குள்ளே எடுத்து வராட்டி நான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆவேன். அந்த ஒரு மேட்ரு தான் எனக்கு ரொம்ப கிக் அவுட் பண்ணிடுச்சு. மற்றபடி நான் பெருசாக வந்து இதுதான் உண்மைன்னு சொல்லிடுவேன். பட் இந்த அளவுக்கு என்னை வந்து அக்ரெஷன் ஆக்கணும் பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு, அப்புறம் அந்த பேண்ட்ரிக்காரங்க, அப்புறம் அதில் வேலை பார்க்குற அண்ணங்க என்ன தான் பண்ணுறது, ஒரு மேனர்ஸ் இல்லாமல் இருக்குங்க. தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து கேட்டு எழுதிட்டு போகிறவர் வந்து வந்து என்ன வேணும் அவ்வளோதான் கேட்குறாங்க. சாப்பாடு வேணுமா, என்ன வேணும், இது இருக்குது, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் பேசுகிறாரு. இது என்ன வகையானதுன்னு தெரியல எனக்கு. இப்படியா வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரிலங்க. மோசமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ரொம்ப நேரம் கழித்து நம்ம கேட்டதுக்கப்புறம் வந்து அதுவும் தேர்ட் கிளாஸில் நான் போய் கூப்பிட்டு வந்தேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டு சொன்னாலும் இந்த பையன் அனுப்புனாங்க. நான் போயிட்டு கேட்டேன், என்ன பையா நீங்கள் வந்து இந்த சைடில் வரமாட்டேங்கிறீங்க என்னன்னு கேட்டால், இல்லை கதவுலாம் மூடி இருக்கும், எப்படி நாங்கள் வந்து தட்டி வந்து கேட்குறது அப்படின்றாரு. நீங்கள் சாப்பாடு கொடுத்துருந்தீங்கன்னா இதை சொல்லலாம்டா, நியாயம் இருக்குடா. நீங்கள் வந்து சாப்பாடும் கொடுக்க மாட்டீங்க, இன்க்ளூடு பண்ணல இதில். அப்புறம் வந்து தட்டினா தானே, நாங்களும் மனுஷன் தானே. தேர்ட் கிளாஸ் செகண்ட் ஏசிலாம் கொடுக்குறாங்க. எங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் பசிக்குது எனக்குலாம். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி வந்துச்சுங்க. அப்புறம் அப்போ காஃபி கூட குடிக்கல, சூப் குடித்தேன். அதுக்கப்புறம் சாப்பாடு ஒழுங்கான டைமுக்கு வரல, இவங்க ஒழுங்காக அப்ரோச் பண்ணல. நார்மல் வெண்டர்ஸ் வருவாங்க பார்த்துருக்கீங்களா, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏறி அவங்கள்ட்ட தான் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஒன்று வாங்கினேன், சாப்பாடு வாங்கினேன். நார்மல் வெண்டர்ஸ் மட்டும் தான் சாப்பாடு. ஒரே ஒரு தடவை மட்டும் பேண்ட்டில் அப்படி எப்படி தான் என்ன சாப்பாடு நீங்கள் கொடுக்குறீங்க, ரொம்ப பேச்சு பேசுனீங்களா, என்ன தான் சாப்பாடு கொடுக்குறீங்க பார்த்தா அதுவும் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு கம்மியாக இருந்துச்சு. குறை மட்டும்தாங்க இருக்குது இந்த சாப்பாடு விஷயத்தில். ஃபுல் அண்ட் ஃபுல் குறை.